கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. வணக்கம். கற்க சடர சேனலுக்காக எஸ் சூரியநாராயணன், எம்எஸ்சி எம்ஃபில். இந்த பதிவில் நம்ம ஹிந்தியின் அறிமுகம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தி மொழி எங்கேருந்து வந்தது, எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், அடிப்படையிலிருந்து நம்ம ஹிந்தியை இந்த தொடர்ந்து வர பதிவுகளில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி மொழி என்பது நேரடியாக சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி, பிராகிருத மொழி, சான்ஸ்கிரிட், வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். வேதங்கள் சொல்லக்கூடிய சமஸ்கிருத மொழியிலிருந்து சௌரசேனி பிராகிருத அப்படிங்கிற மொழி வாயிலாக நம்ம 7வது செஞ்சுரியில் 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த சமஸ்கிருத மொழியிலிருந்து ஹிந்தி மொழியினுடைய ஆரம்பம் நமக்கு தெரிய வருது. அதனுடைய ஃபேமிலி பார்த்தோம்னா முதல்ல இண்டோ யூரோப்பியன், ஐரோப்பிய நாடுகளில் இந்த சமஸ்கிருத மொழி நம்ம ஆரியர்கள் மொழி முதல்லையே இருந்தது. அதுலேருந்து ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்கு வந்தது. ஈரானியர்கள் வழியாக சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வாயிலாக அந்த மக்கள் குடிபெயர்ந்து இந்தியாவுக்குள் நுழையும் போது பலவிதமான மொழிகள், அவர்கள் பலவிதமான நாடுகளை கடந்து வந்ததாக பலவிதமான மொழிகள் நம்ம நாட்டுக்குள்ள புகுந்தது. அப்புறம் இஸ்லாமியர்களின் ராஜ ஆதிக்கத்தினாலும் முகலாய சாம்ராஜ்யத்தினாலும் இந்த மொழியானது நமக்கு பலதரப்பட்ட மொழிகளை இந்த இந்திய மண்ணில் பெயர்த்து சொல்லப்பட்டது. அடுத்தது பார்த்தோன்னாக்கா இது ஆரியர்கள் மொழி. நம்ம நாட்டில் அதுக்கப்புறமா வேறு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மொழியானது சில மொழிகளிலிருந்து இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் எடுத்து நம்ம தேர்ந்தெடுத்து ஹிந்தி மொழி என்று இப்பொழுது நாம் பழக்கத்தில் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ஆங்கிலமும் ஹிந்தியும் அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேசிய மொழி என்று எந்த மொழியும் நம்ம சொல்லவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 22-23 மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. எல்லா மொழிக்கும் சரியான இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சரிசமமாக எல்லா மொழிகளையும் மதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் தேசிய மொழி என்று எதையும் சொல்லவில்லை. அலுவலக மொழி என்று மத்திய அரசால் ஹிந்தியும் ஆங்கிலமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ நம்ம ஹிந்தியில் பார்த்தோன்னாக்கா மும்மொழி திட்டம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இப்போவும் கொண்டு வந்திருக்காங்க. அதை சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிறது, சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மொழி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள், ஹிந்தி மொழி அவங்களுக்கு தாய்மொழி. அடுத்தது தொடர்பு மொழி, பிரிட்ஜிங் லாங்குவேஜ், அது ஆங்கில மொழியாகவும், 3வது மொழியாக ஏதாவது ஒரு தென் இந்திய மொழி, தமிழோ கன்னடமோ ஆந்திராவோ தெலுங்கு, ஆந்திராவில் பேசக்கூடிய தெலுங்கு மொழியோ இல்லை மலையாளமோ ஏதோ ஒன்று கற்றுக்கலாம். ஸோ இதுதான் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது. இப்போ ஹிந்தி தாய்மொழியாக இல்லாத மற்றவர்களுக்கு மும்மொழி கொள்கை என்ன அப்படின்னாக்கா, அவருடைய தாய்மொழி ஆங்கிலம், கூடவே ஹிந்தி. இந்த மும்மொழி திட்டத்தை சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அது அந்தந்த மாநிலத்தினுடைய வட்டாரத்தினுடைய அரசாங்கத்தை பொறுத்து உடையது. அது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது நமக்கு ஒரு சொத்து. நம்ம முன்னாள் பிரதம மந்திரி நரசிம்மராவ் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 17 மொழிகள் தெரியும். 17 மனிதருக்கு சமானம். அவர் 17 மொழிகள் அவருக்கு தெரியும். எல்லாமே டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லணும். ஆரியர்கள் வழிவந்த மொழி தான். கன்னடம் தெரியும், தெலுங்கு அவருக்கு தாய்மொழியே, அதனால் தெலுங்கு தெரியும், தமிழும் தெரியும், ஹிந்தி தெரியும், வேறு பல மொழிகளும் தெரியும். அவருக்கு 17 மொழிகள் அவருக்கு தெரியும் அவருக்கு. ஸோ இந்த ஹிந்தி மொழியானது இந்தியாவில் மட்டுமல்லாது வேறு சில நாடுகளிலும் மைனாரிட்டி லாங்குவேஜஸ் என்று சொல்லி அங்கீகாரம் செய்து சில கண்ட்ரீஸில், சில நாடுகளில் அங்கீகரித்து கொள்கிறார்கள். என்னென்ன கண்ட்ரி அப்படின்னாக்கா மொரிஷியஸ், பங்களாதேஷ், யமன், நேபாளம், ஃபிஜி அண்ட் யுகாண்டா. இந்த 6 நாடுகளிலும் இந்த மொழியானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பேசவும் செய்கிறார்கள் அங்கத்து மக்கள். ஹிந்தி இஸ் an Indo-Aryan language spoken and written mainly in northern India. வடநாட்டில் மட்டும் இது அதிகப்படியாக உபயோகப்படுத்தக்கூடிய மொழியானது. அதனால இதுக்கு ஹிந்தி வெளிநாட்டிலேருந்து வந்தது அப்படிங்கிறது கூட இந்திய நாட்டிலேயே இந்த மொழியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வெளிநாட்டு சொற்கள் நிறையவே இருக்கு. ஆனாலும் இந்தியாவில் நாம் பாதிக்கு பாதி மக்கள் தொகை இந்த மொழியை பேசுகிறார்கள். வட இந்தியர்கள் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 48% மக்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில். Hindi is described as a standardized and Sanskritized register of Hindustani language. ஸோ ஹிந்துஸ்தானி மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா 3-4 மொழிகளை சேர்ந்து வந்தது தான் இந்துஸ்தானி மொழி அப்படின்னு சொல்றோம். சமஸ்கிருதம், பர்ஷியன் மொழி, உருது மொழி, இதெல்லாமே நம்ம இந்துஸ்தானி மொழி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் கலப்படமாகி தான் உருதுங்கிற மொழியே வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னாக்கா ஆங்கிலேயர் ஆட்சி வந்தபோது உருது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அவர்கள்தான் நிறைய பேசுகிறார்கள் இந்த மொழியை என்று அவர்களுடைய பாலிசி என்ன அப்படின்னாக்கா பிரித்து ஆள வேண்டும் அப்படிங்கிற எண்ணப்போக்கை கொண்ட ஆங்கிலேயர்களுக்கு உருது மொழியை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம் இந்துக்கள் என்ன பண்ணார்கள், நமக்கென்று ஒரு மொழி வேண்டும் என்று ஈரானியன் மொழி, பர்ஷியன் மொழி, இந்த உருது மொழி, அதுலேருந்தெல்லாம் நிறைய சொற்களை எடுத்து ஒரு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை ஏற்படுத்தினார். இதுக்கு கூடவே அந்த வட இந்தியாவில் டெல்லியை சுற்றியும் டெல்லியில் உள்ள மக்களும் பேசக்கூடிய சில லோக்கல் லாங்குவேஜ், அதுக்கெல்லாம் கரிபோலி அப்படின்னு பேர், அந்த மொழியெல்லாமும் சேர்த்து நம்ம தேவநாகரி ஸ்கிரிப்டில் ஹிந்தி மொழியை நாம் உருவாக்கினோம். அதுக்கப்புறம் அங்கீகாரம் எப்போ அப்படின்னாக்கா சுதந்திரத்துக்கு அப்புறமா 1949 இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உருது என்பதை ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்துட்டு ஹிந்தி மொழியை நாம் அஃபிஷியல் லாங்குவேஜ், அரசாங்க மொழி என்று அங்கீகாரம் கொடுத்து உள்ளோம். உருது மொழியை எடுத்துவிட்டு ஹிந்தி மொழியையும் ஆங்கில மொழியையும் நாம் அரசாங்க மொழியாக ஏற்றுக்கொண்டு நம் அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஹிந்தி மொழியானது 12 மாநிலங்களில் தாய்மொழியாக உள்ளது மற்றும் 3 யூனியன் பிரதேசத்திலையும் இருக்கு. இந்த ஹிந்தி மொழியானது 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜில் ஒரு மொழி. இப்போ எப்படி தமிழ், கன்னட மொழி, தெலுங்கு மொழி, மலையாளம் என்று 22
ஷெட்யூல்ட் லாங்குவேஜஸ் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோ அதே போல அந்த 22 மொழிகளில் ஹிந்தியும் ஒரு மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது. இந்த ஹிந்தியானது எப்படின்னாக்கா ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொழியாகும். இட் இஸ் நோன் அஸ் அ பிரிட்ஜிங் லாங்குவேஜ். இங்கிலீஷ் என்பது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். நம்ம தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதுக்கு ஹிந்தியும் யூஸ் பண்ணலாம், இங்கிலீஷையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹிந்தி இஸ் த பிரிட்ஜிங் லாங்குவேஜ் ஆஃப் த ஹிந்தி பெல்ட் to a lesser extent of other parts of India. ஹிந்தி பேசாத மொழிகளும் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருந்த மக்கள் ஹிந்தி பேசுகின்ற மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கு பாதி தமிழ், பாதி ஹிந்தி, பாதி மிச்ச ஆங்கில மொழிகள் எல்லாம் கலந்து பேசி நம்மளுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். So Hindi is known as a bridging language between non-Hindi speaking and Hindi speaking persons. Apart from the script, இதுக்கு தனியாக நமக்கு ஒரு vocabulary இருக்கு. ஹிந்தி vocabulary என்று மாடர்ன் ஹிந்தியை பேஸ் பண்ணி ஒரு vocabulary அண்ட் கிராமரும் கூட இருக்கு. இதுக்கு as a linguistic language இந்தியாவில் மட்டும் ஹிந்தி பேசவில்லை, வெளிநாடுகளிலும் ஹிந்தி பேசுகிறார்கள் என்று ஏதுக்கே நான் சொல்லியது போல ஹிந்தி என்பது உலகத்தில் 4வது இடத்தில் உள்ளது, 4th ரேங்க்ல இருக்கு. ஹிந்தி இஸ் த 4th most spoken language in the world after Mandarin, Spanish, English. இந்த 3 மொழிகளுக்கு அப்புறமா 4வது இடத்தில் ஹிந்தியானது அதிகப்படியான மக்களிடம் பேசப்படுகிற ஒரு மொழி. ஸோ அதை ஒதுக்கணுங்கிறது இல்லை, தாராளமாக அதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைந்து கொண்டு வரணும். இது எப்படி இந்த மொழி வந்தது, இந்தியாவுக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னாக்கா, இதில் இந்தோ கேன்செட்டிக் பிளைன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சு போயிடுச்சு சுதந்திரமானத்துக்கு பிறகு. ஸோ அந்த ஆரியர்கள் அந்த சைடு வரும்போது ஹிந்தி அப்படிங்கிறது சிந்து அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிந்து என்று ஒரு நதியும் உண்டு. ஸோ அந்த நதியை குடிக்கக்கூடிய ஒரு சொல்லானது ஹிந்து கேன்செட்டிக் பிளைன், இந்தோ கேன்செட்டிக் பிளைன் என்று கங்கை ஓடும் நதி தீர்த்தங்களுக்கும் சிந்து என்ற நதி ஓடும் தீர்த்தங்களுக்கும் சொல்லக்கூடிய இடம். ஸோ அந்த சொல்லானது இண்டஸ் அப்படிங்கிறது ஹிந்தி மொழியையும் குறிக்கும், நதியையும் குறிக்கும், நதி ஓடுகின்ற நிலத்தையும் குறிப்பதனால இந்தியா அப்படிங்கிறது சிந்து அப்படிங்கிறதும் வந்திருக்கு. அது மருவி ஹிந்தி என்று நாம் ஒரு மொழியை நாம் உருவாக்கியுள்ளோம். அனதர் நேம் பார்த்தோன்னாக்கா ஹிந்தவி அப்படின்னு நம்ம சொல்றோம், which is from Persian language and we often used in the past. இந்த பர்ஷியன் மொழியில இந்தவி அப்படிங்கிற வேர்டு இருக்கு. இப்போ அதை நம்ம யூஸ் பண்றதில்லை, நம்ம ஹிந்தி அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றோம். இந்த ஹிந்தி அண்ட் ஹிந்து அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா முன்னவே அந்த பர்ஷியன் மொழியில பழைய பர்ஷியன் நாவல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. அதை இண்டஸ் இல்லை சிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நதியையும் குறைக்கும், நதி ஓடுகின்ற இடத்தையும் குறிப்பதனால சிந்து என்றும் இண்டஸ் என்றும் நாம் சொல்லலாம். இதுக்கப்புறமா இஸ்லாமியர்களின் ஆதிக்கமும் முகலாயர் ஆதிக்கமும் வந்ததுனால அது இந்த உருது மொழி என்பது அவர்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த மொழியாக கருதப்பட்டதால் ஹிந்தி என்று ஒரு புது மொழியை நம்ம உருவாக்கியிருக்கோம். After the arrival of the Islamic administrative rule in northern India, old Hindi acquired many loan words. நிறைய மொழிகள்லேருந்து அந்த ஹிந்தி மொழி வருவதற்கு நாம் லோன் வாங்கியிருக்கோம். வேர்ட்ஸ் சொற்களை நாம் வேறு மொழிகளிலிருந்து நாம் வாங்கியிருக்கோம். அதனால இதுக்கு பேர் லோன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக பார்த்தானாக்கா பர்ஷியன் மொழி அண்டு அரபிக், இந்த 2 மொழிகளிலிருந்தும் நிறைய சொற்களை நாம் ஹிந்தி மொழிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்.
இது வந்து பார்த்தோங்க 18வது செஞ்சுரியிலேருந்து நம்ம தனியாக வந்து உருதுன்னு சொல்லி ஒரு மொழி வந்தது. அப்புறம் இந்த முஸ்லீம்ஸ்க்கு அந்த உருதுன்னு போனதுனால நம்ம திருப்பி சுதந்திரத்துக்கு அப்புறமா 1949 அரசாங்கம் எல்லாம் வந்ததுக்கப்புறம், இந்திய அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா மாடர்ன் ஹிந்தி கிராமர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமரை உருவாக்கி, ஒகாபுலரி உருவாக்கி, ஹிந்தி மொழியை நம்முடைய அங்கீகார மொழியாக, அலுவலக மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு 4 விதமாக நம்ம வந்து இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ ஹிந்தியில் பார்த்தோம்னாக்கா நமக்கு 33 கன்சனன்ஸ், 11 வொவல்ஸ், அ ஆ இ ஈ உ ஊ என்று 11 வொவல்ஸும் 33 கன்சனன்ஸும் இருக்குது. க க க கங்க சா சா ஜான்னு சொல்லி. ஸோ பின்வரும் பதிவுகளில் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதனுடைய ஒரு முன்னுரை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபோனிட்டிக்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறது அடிப்படையை வைத்து ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு ஒரு மீனிங்கும் இருக்குது, புத்துணர்ச்சியும் இருக்குது. நம்மளும் வந்து படிக்கும்போது புரிஞ்சுண்டு ஆனந்தத்தோடு படிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த எழுத்து வடிவமானது, சொல் வடிவம் எல்லாம் பார்த்தோன்னாக்கா 5 விதமாக இருக்குது. பிரின்சிபல் 5 பிரின்சிபல் கேட்டகரிஸ். முதல்ல வந்து பார்த்தோன்னாக்கா தத்சம் அப்படின்னு சொல்றோம். TATSAM தத்சம் அப்படின்னாக்கா these are the words which are spelled the same in Hindi and Sanskrit. சான்ஸ்கிரிட்ல வர எழுத்துக்களை அப்படியே நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் தத்சம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா நாம் அப்படின்னாக்கா பெயர், அப்புறம் கர்மா அப்படின்னாக்கா செயல், வேலை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பிரார்த்தனா அப்படின்னாக்கா பிரேயர். இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா சான்ஸ்கிரிட்லையும் ஒன்றே தான், ஹிந்திலையும் ஒன்றே தான். அதுக்கெல்லாம் பேர் தத்சம் அப்படின்னு பேர். அடுத்தது அர்த்தாஷ்டத்சம் அப்படின்னு பேர், ரெண்டாவது. இது என்ன அப்படின்னாக்கா such words are typically earlier loan words from Sanskrit which have undergone sound changes subsequent of being borrowed. சமஸ்கிருதத்தின் அடிப்படையாக கொண்ட சொற்கள், ஆனால் சிறிது மாற்றம் செய்து நாம் ஹிந்தியில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா சூர்யா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஒரு மொழி இருக்குது. அதாவது சூரியனை குறிக்கும் சொல் சூரிய அப்படின்ட்டு. அதை வந்து சிறிது மாற்றம் செய்து நம்ம ஹிந்தியில் என்ன பண்ணுறோம், சூரஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அர்த்த தத்சம் அப்படின்னு பேர். அர்த்தம்னா ஆஃப், பாதி. சிலது மாற்றி பாதி அளவுக்கு மட்டும் மாற்றி மிச்ச வேர்ட்ஸை அப்படியே யூஸ் பண்ணுறோம். மூணாவது பார்த்தோன்னாக்கா தத்பவா, TADBHAV தத்பவ் அப்படின்னாக்கா these are native Hindi words derived from Sanskrit after undergoing phonological rules. ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி நம்ம சான்ஸ்கிரிட்லேருந்து நேரடியாக யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். அது வந்து பார்த்தோன்னாக்கா தத்பவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாங்கன்னா கர்மா அப்படிங்கிற வேர்டு இருக்குது, அது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம், காம் அப்படின்னு சொல்லி சிறிது மாற்றம் செய்து அதை ஹிந்தியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோனட்டிக்ஸை பேஸ் பண்ணி, ஃபோனாலஜிக்கல் அப்படின்னு அதுக்கு தான் சொன்னேன். நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் ஃபோனட்டிக்ஸை பேஸ் பண்ணி சம் வேர்ட்ஸ் ஆர் சேஞ்ச்டு ஃப்ரம் பேசிக் சான்ஸ்கிரிட் டு ஹிந்தி லாங்குவேஜ். அதை நாலாவது பார்த்தோன்னாக்கா தேஷஜ் அப்படின்ட்டு. தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் ஆர் நாட் borrowings பட் do not derive from attested Indo-Aryan words. Indo-Aryan மொழின்னு இல்லை, ஆனால் வேற ஒரு மொழிகளிலிருந்து நாம் borrow பண்ணியிருக்கோம். தட் இஸ் தேஷஜ் அப்படின்னு பேர். அங்கே இருக்கிற பல லோக்கல் லாங்குவேஜஸ் இருந்தது. இதை வந்து நம்ம சப்சிடைஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெல்லியை சுற்றியும் டெல்லியிலும் பலதரப்பட்ட லோக்கல் லாங்குவேஜஸ் இருந்தது. அந்த லோக்கல் லாங்குவேஜ்லேருந்து எடுக்கக்கூடிய சொற்களை நாம் இன்றும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் இது தேஷஜ் அப்படின்னு பேர். அடுத்த விதேஷி அப்படின்னாக்கா இந்த ஆரியன் லாங்குவேஜை
வேற எந்தெந்த மொழிகளிலிருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோமோ அந்த வேர்ட்ஸை வந்து லோன் வாங்கியிருக்கோமோ they are all known as the Videshi language, Videshi words. These include the words from all indigenous languages. The most source இதில் அடிப்படையாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் வந்து நம்ம எந்த லாங்குவேஜ்ல எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா பர்ஷியன், அரபிக், இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ் இந்த 4 மொழிகளிலிருந்தும் தான் நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸை நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். கிலா அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஃபோர்ட், அதுக்கு வந்து மீனிங் அது வந்து பர்ஷியன் மொழியில் இருக்குது. அடுத்தது கமிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கிலீஷில் இருக்குது. சாபுன் அப்படிங்கிறது சோப், அது வந்து அரபிக்கில் இருக்குது. ஸோ எல்லா மொழிகளிலிருந்து நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸை லோன் வாங்கியிருக்கோம். Hindi also makes extensive use of loan translation, that is colloquial language, and occasionally phonetics are also used to speak and write. So Hindi மொழியினுடைய அறிமுகம் நமக்கு வந்து பல மொழிகளை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நமக்கு வந்து கொடுக்கிறது. ஸோ ஹிந்தி மொழி என்பது பல மொழிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களான உருவானது. அதில் வந்து தாராளமாக நம்மளும் வந்து படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், எழுதலாம், யூஸ் பண்ணலாம். எல்லாரோடையும் பேசி பழகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இனி வரும் பதிவுகளில் அதை எப்படி எழுதணும், என்னென்ன வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் என்னங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தொட்டனை தூரும் மணற்கே நீ மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு